ஆபிரகாமுக்கு மட்டும் ஐஸ்வர்யம் இருந்தது பைபிளில் போடல, லோத்துவுக்கும் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கிட்ட இருந்து விழுற சில துளிகளை எடுத்து லோத்து பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனால் ஆபிரகாமின் ஐஸ்வர்யம் வேற, லோத்துடைய ஐஸ்வர்யம் வேற. ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யன்றது இஸ் அ கவனன்ட் வெல்த். லோத்துடைய ஐஸ்வர்யன்றது இஸ் அ காமன் வெல்த். ஹி பிளஸ்ட் த்ரூ அசோசியேஷன். ஒட்டிக்கிட்டு இருந்ததுனாலேயே உயர்ந்துட்டான். யோசித்து பாருங்க. ஆக்சுவலி நம்ம கூட அப்படியே நம்மளை அப்பப்போ பார்த்து அப்பப்போ நம்ம கூட பழகிறவங்களே பெரிய பணக்காரன் ஆகிடணும். அதுதான் உடன்படிக்கை. நம்ம மேலே கடவுள் வச்சிருக்கிறது அப்படிங்க. சும்மா ஒரு 2 வாட்டி அவரை பார்த்தங்க, ஒரு 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 கொஞ்ச நாள் அவர் பழக்கங்க, என்னமோ தெரில எனக்கு அதெல்லாம் வந்துடுச்சுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மூலமாக பாயணும். அந்த உன்னதமான காரியத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றார்கள். அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இது யாருக்கு சொல்கிறாரு? புறஜாதி மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை யார் தந்தா, உங்களுக்கு ஆகாரத்தை யார் தந்தா, உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை யார் தந்தா, இது எல்லாமே தேவன் தான் தந்தாருன்ட்டு. இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. எல்லா நன்மையும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன்ட்டு ஒரு நல்லது இருக்குன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்தது. ஏன்னா பிசாசு யாருக்கு எந்த நன்மையும் கொடுக்கறதில்லை, தேவன் யாருக்கும் எந்த தீமையையும் கொடுக்கறதில்லை. தேவனிடத்திலிருந்து துளியளவு தீமையும் வருவதில்லை, பிசாசிடமிருந்து துளியளவு நன்மையும் வருவதில்லை.